வணக்கம். இது பரதி ஊடகத்தின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கொழும்பு துறைமுக வளாகத்தில் பெரிய புதைகுழிகள் உடனடி விசாரணைக்கு கோரிக்கை. பேயை விரட்டுவதாக 13 வயது சிறுமியை எரித்த பெண் பூசாரி இலங்கையில் பகீர் சம்பவம். நுகேகுடி பேரணியில் இஸ்லாமிய மத கடமைகளில் ஈடுபட்டவருக்கு கொலை மிரட்டல். சிவிகையின் செயற்பாடு நியாயமற்றது, கொந்தளித்த ஸ்ரீதரன். எதிரிகள் ஆட்சியிலிருந்து தப்பியோடும் வரை பேரணிகள் தொடரும், கம்மன்பில சூளுரை. கிளிநொச்சியில் கொடூரம், மருமகளால் தாக்கப்பட்ட மாமனார் பலி. தரம் 3 மாணவி மீதான அத்துமீறல், ஆசிரியர் தலைமறைவு. அம்பிட்டிய தேரரை கைது செய்ய உத்தரவு. கல்முனையில் வீடொன்றிலிருந்து துப்பாக்கி மற்றும் கடவுச்சீட்டுகள் மீட்பு. இனி தொடர்வன விரிவான செய்திகள். கொழும்பு துறைமுக வளாகத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டதாக கூறப்படும் பெரிய புதைகுழிகள் குறித்து உடனடி மற்றும் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் என்று மக்கள் போராட்ட முன்னணி கோரியுள்ளது. துறைமுக பகுதியில் எலும்புக்கூடு எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக அறிக்கைகள் வெளியாகியதைத் தொடர்ந்து அந்த அமைப்பினரின் பிரதிநிதிகள் உத்தியோகபூர்வ தகவல்களை பெற நீதி அமைச்சகத்திற்கு சென்றனர். 1971, 1988 தொடக்கம் 89 கிளர்ச்சி காலங்களில் ஆயிரக்கணக்கானோர் பலவந்தமாக காணாமல் போனதாகவும் வடமாகாணத்தில் மட்டும் 12,000க்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இந்த எச்சங்கள் கடந்த காலத்தில் காணாமல் போன ஜேவிபி உறுப்பினர்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகமும் எழுப்பப்பட்டுள்ளது. அரசாங்கம் உடனடியாக சுதந்திரமான முழுமையான விசாரணையை மேற்கொண்டு உண்மையை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் அந்த அமைப்பு வலியுறுத்தியுள்ளது. வெளிமுவு புத்தாணி பகுதியில் 16 வயது சிறுமியின் உடலில் பேய் புகுந்துள்ளதாக கூறி சிறுமியின் உடலில் இருந்து பேயை விரட்டுவதற்கு சிறுமியின் உடலில் தீமூட்டிய தேவாலய பெண் பூசாரி கைது செய்யப்பட்டுள்ளார். சம்பவத்தில் பலத்த எரிகாயங்களை ஏற்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டில் பெண் பூசாரி கைது செய்யப்பட்டதாக ஹொரவபொத்தான போலீசார் தெரிவித்தனர். இந்த பெண் தனது அறைகளில் ஒன்றில் சீதா மைனியன் என்ற பெயரில் ஒரு தேவாலயத்தை நடத்தி வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். தெய்வீக ஆசீர்வாதத்தால் பெண் பூசரி நோயாளிகளை குணப்படுத்துகிறார் என்ற தகவலின் அடிப்படையில் மதவாச்சி பிகிய கொல்லாவ பகுதியைச் சேர்ந்த பெற்றோர் தங்கள் 16 வயது மகளுக்கு சிகிச்சை பெற கடந்த 23ஆம் தேதி தேவாலயத்திற்கு சென்றிருந்தனர். 16 வயது சிறுமியை பேய் பிடித்திருப்பதாக கூறி பெண் பூசாரி சிறுமியின் உடலில் இருந்து பேயை விரட்டும் முயற்சியில் கரும்புகையை மூட்டி அடைத்து எரிந்த தீப்பந்தத்தால் உடலை எரித்ததாக கூறப்படுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நுகேகுடி பேரணியில் இஸ்லாமிய மத அனுஷ்டானங்களை நடத்திய மத தலைவரான மௌலவிக்கு மரண அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக புதிய மக்கள் முன்னணி தலைவர் சுகீஸ்வர பண்டார தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டெதிரணியின் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்ட போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இஸ்லாமிய மத தலைவரின் மனைவி மற்றும் குழந்தைகளும் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளனர். மகா சங்கத்தினரை மதிக்கக்கூடிய விகாரையின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மற்றும் பௌத்த கலாச்சாரத்தை மதிக்கக்கூடிய ஒரு அமைச்சரை நியமிக்குமாறு அரசாங்கத்தை கோருகின்றோம். அவரது மனைவி மற்றும் குழந்தைகளையும் பயமுறுத்தியுள்ளனர். மத தலைவர்கள் குறிவைக்கப்பட்டு மிகவும் பாதகமான முறையில் நடத்தப்படுகிறார்கள். நாங்கள் எங்கள் போராட்டத்தை தொடர்வோம் என கூறியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர் தெரிவு தொடர்பில் பதில் தலைவர் CVK சிவஞானம் தாக்கல் செய்துள்ள முறைப்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழல் இல்லை என நீதித்துறை குறிப்பிட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். குறித்த வழக்கு தொடர்பில் திருகோணமலையில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், ஏற்கனவே மாவை சேனாதிராஜா உயிரோடு இருக்கும்போது இந்த கட்சியினுடைய தலைவராக தன்னுடைய மறுமொழியை அவர் சமர்ப்பணம் செய்திருந்தார். வழக்கொன்றுக்கான தலைவர் என்ற அந்தஸ்தோடு ஒருவர் ஒருமுறை அந்த வழக்கை பதிவு செய்திருந்தார். ஏற்கனவே தலைவராக இருந்தவர் கொடுத்த மறுமொழிதான் அங்கீகாரமானதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நிலையில் பதில் தலைவராக CVK சிவஞானத்துடைய முறையீடும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சூழலும் இல்லை, அதற்கான வாய்ப்புகளும் இல்லை என்று நீதித்துறை கூறுகின்றது என தெரிவித்தார். நுகேகுட பேரணி ஒரு பெரிய தீயாக மாறியுள்ளது என்றும் அடுத்த பேரணியை தங்கள் மாவட்டத்தில் நடத்த நாடு முழுவதிலும் இருந்து கோரிக்கைகள் விடுவிக்கப்பட்டு வருவதாகவும் PV திருகல உரிமைய தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.
கடந்த 21ஆம் தேதி நொகேகுடவில் நாங்கள் தொடங்கிய இந்த அரசாங்க எதிர்ப்பு போராட்டத்தின் நெருப்பு ஒரு பெரிய தீயாக மாறி இந்த தாய்நாட்டின் எதிரிகள் அரசாட்சியிலிருந்து தப்பியோடும் வரை நாடு முழுவதும் பரவும் என்று இன்று எங்களுக்கு நம்பிக்கை உள்ளது. அடுத்த பேரணியை தங்கள் மாவட்டத்தில் தங்கள் மாகாணத்தில் நடத்த நாடு முழுவதிலும் இருந்து கோரிக்கைகள் வந்துள்ளன. ஜனவரியில் 2வது பேரணியை நடத்த நாங்கள் நம்புகின்றோம் என்றார். கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் பங்கேற்ற போது உதயகம்மன் பில மேற்கண்டவாறு கூறினார். கிளிநொச்சியில் மருமகனால் தாக்குதலுக்குள்ளான நிலையில் மாமனார் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்து சம்பவம் நேற்றைய தினம் திங்கட்கிழமை இரவு கிளிநொச்சி அக்கராயன்குளம் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட ஸ்கந்தபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. அம்பாறை மாவட்டம் கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பகுதியில் 5 நபர்களை கடித்த பூனையொன்று இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. வீடொன்றில் வளர்க்கப்பட்ட குறித்த பூனை 5 பேரை கடித்த பின்னர் தலைமறைவாகி இருந்துள்ளதுடன் நீண்ட தேடுதலின் பின்னர் இறந்த நிலையில் மீட்கப்பட்டதாக பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தனர். உடனடியாக சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு சம்பவம் தொடர்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவ இடத்திற்கு வருகை தந்த அதிகாரிகள் குறித்த பூனையை மீட்டு பரிசோதனை மேற்கொண்டுள்ளனர். தரம் 3 மாணவியை பாலியல் அத்துமுறல் செய்ததாக தெரிவிக்கப்படும் ஆசிரியரை கைது செய்ய பல சிறப்பு காவல்துறை குழுக்கள் தேடுதலை ஆரம்பித்துள்ளதாகவும் தம்புள்ளை காவல்துறை தலைமையகம் தெரிவித்துள்ளது. கலைவல கல்வி வலயத்திற்குட்பட்ட தம்புள்ளை பிரிவில் உள்ள ஒரு தொடக்க பள்ளியில் இந்த சம்பவமானது இடம்பெற்றுள்ளது. தற்போது பாடசாலை விடுமுறை என்பதால் ஆசிரியர் பாடசாலையில் இலவச பயிற்சி வகுப்புகளை நடத்தி வருகின்றார். குழந்தைகளுக்கு கற்பிக்கும் போது ஆசிரியர் சிறுமிகளில் ஒருவரை அத்துமுறல் செய்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இது தொடர்பாக குழந்தையின் பெற்றோர் தம்புள்ளை காவல்துறை குழந்தைகள் மற்றும் மகளிர் பணியகத்தில் திங்கட்கிழமை முறைப்பாடு செய்துள்ளார். முறைப்பாட்டின் அடிப்படையில் ஆசிரியரை கைது செய்ய காவல்துறையினர் முயற்சித்துள்ளனர். ஆனால் சந்தேக நபரான ஆசிரியர் அப்பகுதியை விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தலைமையக காவல்துறை பொறுப்பதிகாரி சுகத் விஜயசுந்தர தெரிவித்தார். அம்பிட்டிய சுமணரத்ன தேரரை கைது செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ICCPR சட்டத்தின் அடிப்படையில் கடந்த 2023 அன்று சட்டத்தரணி தனுக்க ரணஞ்சக ககந்தகமகே என்ற குறித்து நபர் செய்து முறைப்பாட்டுக்கமைய இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டபோது குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தனுக்கு ரணஞ்சக தனது முகநூல் பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் குறித்த வழக்கின் அடுத்த விசாரணை எதிர்வரும் டிசம்பர் 18ஆம் தேதிக்கு திகதியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கல்முனை பிரதேச செயலகத்தின் மருதமுனை 3 மல்லான பகுதியில் உள்ள ஒரு வீட்டிலிருந்து நவம்பர் 22, 2025 அன்று கிடைத்த ரகசிய தகவலை தொடர்ந்து கோட்டை காவல்துறையினர் ஒரு T56 ரக துப்பாக்கி, 2 மேகசின்கள் மற்றும் 8 வெளிநாட்டு கடவுச்சீட்டுகளை மீட்டுள்ளனர். ஜனாதிபதி மக்கள் தொடர்பு பணிப்பாளர் நாயகத்திற்கு எழுதப்பட்ட முறைப்பாடு மூலம் துப்பாக்கி தொடர்பான தகவல் தெரியவந்ததை அடுத்து இந்த கண்டுபிடிப்பு செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த உளவுத்துறை தகவலின் பேரில் கோட்டை காவல் நிலைய பொறுப்பதிகாரி அதிகாரிகள் குழுவுடன் குறித்து அந்த இடத்திற்கு சென்ற ஆயுதம் மற்றும் தொடர்புடைய பொருட்களை மீட்டனர். இந்த 8 கடவுச்சீட்டுகளும் 5 நபர்களுக்கு சொந்தமானது என்று கூறப்படுகின்றது. துப்பாக்கியின் உரிமை மற்றும் வளாகத்தில் கடவுச்சீட்டுகள் எந்த சூழ்நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டன என்பது குறித்து கோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.